என்ன தோசை சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்ன பண்ணுறான்னு ஒன்றும் தெரியலையே. எம்மா வேலைக்கு லேட் ஆகுதுமா, தோசையை சீக்கிரமாக கொண்டா. எப்போ பார்த்தாலும் அவசரம். நான் சும்மாவா இருக்கேன். தோசை வேக வேணாமா? வெந்ததை தானே கொண்டு வர முடியும். வெறும் மாவை சாப்பிட்றீங்களா? ம் எம்மா நீ தோசை ஊற்றி 1 மணி நேரம் ஆகுதுமா, இன்னும் அது வேகாமல் இருக்கே. ம் ஆமாங்க, நான் ஊற்றி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. சரி, என்னென்னு போய் பார்க்குறேன். இருங்க, வந்துட்டேன். எம்மா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், தோசை ஊற்றுனியே அடுப்பை பற்ற வச்சான்னு முதல்ல பாரு. இருங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கல்யாணம் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் இந்த லட்சணத்தில் இருக்கு. என்ன பாத்தியா, என்ன இருக்கு? நீங்கள் சொன்னதாங்க, அடுப்பை பார்த்து வைக்க மறந்துட்டேன். சரி சரி, சீக்கிரமாக தோசையை சுட்டு கொண்டா. தோசைக்கு 2 மணி நேரம் அப்படின்னா, அப்போ சட்னிக்கு முதல்ல தோசை வரட்டும், அதையா சாப்பிட்டு கிளம்புவோம். என்ன கிண்டல் பண்ணீங்களா? பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக 2 தோசை சுட்டு போட்டிருக்கேன். சுட்டு போட்டிருக்கியா? அப்படின்னா செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இது கூட வார்த்தைகள. சரிம்மா, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். துப்பாக்கியும் சுடும், அடுப்பும் சுடும். சரி, பிடிங்க. அப்போ இருந்து லபா லபான்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல, சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சுட்ட தோசை. தோசையில் என்னடி டேஸ்ட் இருக்க போகுது? எம்மா சட்னி வெறும் தோசை சாப்பிட முடியாதும்மா. இருங்க இருங்க, வரும். இந்தா யூடியூப்பை பார்த்து சூப்பராக ஒரு சட்னி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் டான்னு கொண்டு வரேன். சரி சரி, நீ கொஞ்சம் மெதுவாக கொண்டு வா, நல்லதா செஞ்சு. இது என்ன தோசைக்கல்ல மாதிரி இருக்கு? தட்டுக்கு பதிலாக இதுலேயே வச்சு கொண்டு வந்துட்டா. அடி பாவி. தோசைக்கல்லையே வச்சுட்டு வந்திருக்க, தட்டில் வைக்கல பாரு. தெரியும் தெரியும். தோசையை கல்ல வச்சா தானே சூடாக இருக்கும், தட்டில் வச்சு ஆறிடும். அதனால தான் அப்படியே எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அறிவாளியே என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லையே. உங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் மாதிரி எதுவும் இல்லையா? தோசைக்கல்லையே வச்சு சாப்பிட்ருவீங்களா? ஆஃபீஸுக்கு கூப்பிட்டானுங்க, இப்படி வெளியூரில் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன். வீட்டில் இருந்த வரைக்கும் அம்மா சமையல் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன். இப்போ பாரு, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறேனே கடவுளே. இது உங்களுக்காண்டி சுவையான, சூப்பரான, அருமையான, அட்டகாசமான யூடியூப்ல பார்த்து செஞ்ச சட்னி. என்ன பார்க்க ஊறுகாய் மாதிரி இருக்கு, மேலே ஃபுல்லாக எண்ணெயாக வதக்குதே. என்ன சட்னிமா அது? ஊறுகாய் சட்னியா? உங்களுக்காண்டி யூடியூப்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்துருக்கேன். இதை பார்த்து ஊறுகாய் சட்னி எப்படி இருக்கீங்களா? ஏன் உங்கள் அம்மா மட்டும் பார்த்து செஞ்சா அது நல்லா இருக்கும், நான் செஞ்சு கொடுத்தா அது ஊறுகாய் மாதிரி இருக்குமா? நான் எதுவுமே சொல்லையம்மா. நீங்கள் அதைத்தான் மனசில் நினச்சிப்பீங்க, எனக்கு தெரியும். ஓ, இப்பெல்லாம் உனக்கு நான் மனசில் நினைக்கிறது கூட கேட்குதா? ஓ, அப்போ அதைத்தான் நினச்சிங்களா நீங்கள்? ஐயோ, உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அதே தேங்காய் சட்னியை செஞ்சு போடுவாங்க. அது உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நான் விதவிதமாக செஞ்சு போட்டால் அது சாப்பிட உங்களுக்கு கசக்குது. உங்களுக்கெல்லாம் ஏம்மா இப்படி இழுத்து பேசுகிற? அப்புறம் என்ன, ஏதாவது புதுசாக செஞ்சால் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டு ஊறுகாய் மாதிரி இருக்கு, தேங்காய் மாதிரி இருக்கு அப்படின்ட்டுதா. சரி சரி, நீ வை, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களே வச்சு சாப்பிட்டுக்குங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்ன பண்ணலாம்? இதை வச்சு சாப்பிடலாமா, இல்லை வெறும் தோசை சாப்பிட்டு கிளம்பிடலாமா? இந்த விஷ பிரச்சனை உனக்கு தேவைதானா? பொங்கல் வர வருது, முதல்ல அம்மாவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அது வந்தால் தான் ஒரு வாரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல் இருக்கு. கரும்பு சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு, எவ்வளோ இனிப்பாக இருக்கு. அடாடாடா. என்ன கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? எங்கே வச்சுச்சுன்னு தெரியலையே அவனுக்கு. தம்பி, என்னடா கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு ஒரு பீஸு கொடுறா. என்னது ஒரு பீஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க. நானும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? நீ கேட்கும் போதெல்லாம் இட்லி தோசை அப்படின்னு சொல்லி விதவிதமாக சட்னியோட வச்சு சுட சுட செஞ்சு கொடுத்தேன்னா இல்லையா? அம்மாவுக்கு ஒரு கட்டு கரும்பு கொடுறா. ஒரு கட்டா? ஐயோ, தப்பு தப்பு தப்பு. ஒரு கட்டில் ஒரு பீஸு கொடுறா. நான் ஒரு கடி கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ வந்து என்கிட்ட ஒரு பீஸ் கேட்குற,
இதை வாங்கிட்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக பெரிய கடையில் போய் ஒரே ஒரு கரும்பு தான் இருந்துச்சு. அதை 4 பீஸாக வெட்டி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்? விதவிதமாக இட்லி தோசை சுட்டு கொடுத்தியா? வாரத்தில் 5 நாள் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்றேன். அப்புறம் சட்னி, அதே தக்காளி சட்னி மாற்றுறதும் இல்லை. மாற்றினா தேங்காய் சட்னி. வேறு எதுவுமே புதுசாக பண்ண மாட்டீங்க. இதில் நீங்கள் இதை வேறு சொல்லி காமிச்சிடுறீங்க. ஐயோ, பச்சை உசாராச்சு போட்டிருக்கேன். ஏதாவது சொல்லி ஒரு பீஸ் கரும்பு வாங்கி ஆகணும். சரி, கொடுக்கலன்னா போ. நீ என்கிட்ட தானே வருவா ஏதாச்சும் கேட்கறதுக்கு. என்ன ஒரு மாதிரியா அப்படியே போகுதே சைலண்டா? இது இந்த மாதிரிலாம் பண்ணாதே. ஒன்றும் புரியலையே. சரி அம்மா, ஒரு நிமிஷம் இல்லை. அதான் நீ கரும்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டியே, மறுபடியும் கூப்பிட்றேன். எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி இரு, நான் உனக்கு கொடுக்குறேன் ஒரு பீஸு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்னது இது? நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பீஸு கொடுக்குறேன். எப்படி? அதே நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு எதுவும் இல்லை. அப்படியா? சரி வா, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, என்ன விளையாட்டு அதை முதல்ல சொல்லு. விளையாட்டு என்னன்னா, 2 பேரில் ஒருத்தர் போய் ஒழிஞ்சிக்கணும், இன்னொருத்தர் கண்டுபிடிக்கணும். அப்படியா? ஈஸியாக தான் இருக்கும் போல் இருக்கேன். சரி வா, விளையாடுவா. சரி, நீங்கள் போய் ஒழிஞ்சிக்கிறீங்களா இல்லை நான் ஒழியட்டுமா? நானே போய் ஒழிஞ்சிக்கிறேன், அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நீ கண்டுபிடி. சரி, நான் கண்ணை மூடிட்டு 10ன்றேன், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கோங்க. சரியா? கண்ணை மூடிட்டேன். போகிறீங்களா? இரு கிளம்புறேன். போயிட்டீங்களா? 1 2 3 4 10. எங்கே ஆளக்கானா? அந்த பாடி ஈஸியாக கண்டுபிடிச்சலாமே. எங்கே போய் ஒழிஞ்சிட்ருக்கோம் தெரியலையே. சரி, கிச்சனில் போய் பார்ப்போம். ஏம்மா, நான் உன்னை தேடி வந்துட்டேன். எங்கே இருக்கேன்? ஒரு வேளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் போய் ஒழிஞ்சிருக்குமோ? இல்லை, வேற எங்கே தான் போயிருக்கோம்? பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிருக்குமா? அங்கே போய் பார்ப்போம். டக் டக் டக், உள்ள யார் இருக்கீங்க? என்ன ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. அதை தள்ளி பார்ப்போம். எப்பா, என்ன நாத்தம்! இங்கே வந்து ஒழிய முடியுமா? இங்கே ஆளை காணா. எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. வீட்டில் ஒருவேளை அப்பா ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஏமாத்திருச்சோ? எப்பா, கப்பு தாங்க முடியல இந்தால. ஐயோ சை, என்ன நாத்தம்! இவர் விட்ட குசுவையே ஒரு பலூனில் பிடிச்சி மூக்கில் கட்டி விட்டுறணும். அப்போ தான் தெரியும் நாத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் கொரட்டை வேற, முன்னாடியும் காத்து போகுது பின்னாடியும் காத்து போகுது. இந்த அம்மா இங்கே தான் போய் தொலைஞ்சி, எங்கேயும் கண்டே பிடிக்க முடியலையே. சை, நல்லா புலம்பு. நீங்க தேடி ஆட்டம் காமிக்கிறியா? இன்னைக்குலாம் நீ தேடிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, இந்த கரும்பையாச்சும் சாப்பிடுவோம். இப்போ என்ன பண்ணுறது? தோத்துட்டா ஒரு கரும்பு கொடுக்கணுமே. ஐடியா! கரும்பு இருந்தால் தானே கொடுக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா இந்தா போகிறேன். முதல்ல அதை பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு கரும்பையும் காணும். இந்தா எல்லாம் என்கிட்ட இருக்கே. எம்மா, ஜெயிச்சா ஒரு பீஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னு நினைச்சில்ல, அதனால தான். இதுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கவே இல்லையே. நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்டா. மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தேனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பீஸ் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் கொடு. நீ ஜெயிச்சிட்ட. அதான் நான் ஜெயிச்சிட்டேன்னு எனக்கே தெரியும். அதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வரவா? ஐயோ, என்ன எல்லாம் போயிருச்சு. கரும்பு எவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ன புறையிறது? யார் நினைக்கிறா நம்மள? அம்மாவுக்கு ஃபோன் போடுவோம். தப்பு. என்னது? என்ன புறையறிக்கிட்டே இருக்கு? அப்போ மொத்த கரும்பை நீ சாப்பிட்டீங்கன்னா புறையிறாம என்ன பண்ணும்? பொறாம பிடிச்சவனே, வர அந்த பக்கம். யாரு போன் அடிக்கிறது? ஹலோ, யாரு பேசுறது? அம்மா, நான் தான்மா மணி பேசுகிறேன். எழுதன் தம்பி, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஆஃபீஸுக்கு போகலையா?
உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சும்மா, அதான் ஃபோன் பண்ணேன். உன்னை பார்க்கணுங்கிற மாதிரியே இருக்கு. நீ ஊருக்கு வரியாம்மா? எப்போ தம்பி இப்போவா? பொங்கல் வேற வருது, பொங்கல் முடிஞ்சு வரவா? இல்லைம்மா, நீ பொங்கலுக்கு இங்கே வந்துடு. நம்ம இங்கேயே செலிப்ரேட் பண்ணுவோம். உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதும்மா. நீங்கள் வா உடனே கிளம்பி. ம் ஆ அம்மா யார் ஃபோனில்? ம் யாரும் இல்லையே. பார்த்துக்கிறேண்ணா. ஹலோ தம்பி, பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது, லைனில் இருக்கியா? என்ன டொய்யின்னு சத்தம் வந்து நின்றுச்சு. பையனுக்கு நம்மளை பார்க்கணும் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கிளம்பி போவோம். உங்கள் அம்மாவையை கூப்பிடுங்க. உங்கள் அம்மாவையே ஒரு 4 நாள் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதுக்குள்ள உங்கள் அம்மாவை கூப்பிட்றீங்க. ஒழுங்கா வர வேணான்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க. இல்லைம்மா, நான் யாரையும் கூப்பிடல. இந்த சொல்லிடுறேன், அம்மா வந்தாலும் வர வேணாம் அப்படின்றேன். ஹலோ ஹலோ அம்மா, லைனில் இருக்கியா? எங்கள் அம்மா வச்சிருச்சுமா. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? இந்த வாட்டி வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் சொல்லிட்டு என்னை பற்றி அது நொட்டை அதுன்னு இல்லைன்னு, அவ்வளோதான், ஒரு வழி ஆக்கிடுவேன் பார்த்துக்குங்க.